டாக்டர், இப்போ மூளையில் செய்யக்கூடிய எல்லா அறுவை சிகிச்சையுமே நம்ம ஸ்கல் ஓப்பன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது வழிகள் இருக்கா? இருக்குது. ஐ மீன் லைக் 95% ஆஃப் த பிரெயின் டியூமர்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கல் ஓப்பன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கட்டிகள் தெர் இஸ் இந்த மூக்குக்கும் மூளைக்கும் வந்து செப்பரேட்டாக ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். அந்த பேஸில் வரக்கூடிய கட்டிகள், பிட்யூட்ரி கட்டிகள், கிரேனியோஃபரிஞ்சியமா, இந்த மாதிரி கட்டிகளுக்கெல்லாம் வந்து ஜென்ரலி இப்போ வந்து தலை வழியாக யாரும் போகிறது கிடையாது. மூக்கு வழியாக எண்டோஸ்கோபிக் மூலமாக வந்து நம்மளால் சர்ஜரி வந்து பண்ணிட முடியும். அதே மாதிரி ஸ்கல்லை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பண்ணணுங்கிறது கிடையாது. சில விதமான கட்டிகளுக்கு வந்து மூளையில் சின்னதாக கீ ஹோல்னு சொல்லுவோம், சின்னதாக ஒரு தம் சைஸ் ஒரு சின்னதாக ஓட்டப்பட்டு அதன் மூலமாக எண்டோஸ்கோப்பை யூஸ் பண்ணி அதன் மூலியமாக பண்ணுறதும் இருக்குது. அதையும் ஸ்கல் ஓப்பன் பண்ணுறோம் டெக்னிக்கலாக, பட் பெருசாக ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஹோல் வழியாக பண்ணுறோம். சில விதமான இது லிட்டுன்னு இருக்குது, இந்தியாவில் இன்னும் வரல. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூஎஸ், கனடாவில் வந்து அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து அதே மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு ஹோல் போட்டு, லைக் ஒரு ரீஃபில் சைஸுக்கு ஒரு ஹோல் போட்டு அது வழியாக ஒரு லேசர் ப்ரோபை உள்ளே செலுத்தி அந்த சில வித சின்ன டியூமர்ஸுக்கு மட்டும் அதை இது பண்ணி சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சில விதமான அந்த அக்கௌஸ்டிக் ஷுவானோமாஸ் அந்த மாதிரி சில இது ரொம்ப சின்னதாக ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த விதமான கட்டிகளுக்கு சர்ஜரியே இல்லாமல் கூட சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ரேடியேஷனில் வந்து சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி, காமா நைஃப், சைபர் நைஃப், இதெல்லாம் இருக்குது. இதை வந்து சின்னதாக இருக்குன்னாக்கா டைரெக்டாக நம்ம அந்த ஒரு சிங்கிள் பிளாஸ்ட் நம்ம அதை கொடுத்து அப்படியே கூட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ், அது என்ன மாதிரி கட்டி அப்படிங்கிறது ஜென்ரலி. பட் அந்த மெலிக்னன்ட் கட்டிகளுக்கு, இந்த கேன்சர் கட்டிகளுக்கு வந்து ஜென்ரல் லிட், அந்த மெட்டாஸ்டாசிஸ்க்கு மட்டும் அந்த லிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த லேசர் ப்ரோப் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் அதர்வைஸ் ஜென்ரலி இட் இஸ் ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி தான். ஓகே டாக்டர், இப்போது அறுவை சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, வாட் நெக்ஸ்ட்? ஸோ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரலி ஒரு போஸ்ட் ஆப் பீரியடுன்னு கொஞ்ச நாள் இருக்கும். ஒரு வாரமோ இது அந்த புண்ணு ஆடுறது, தையல் பிரிக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம். ஸோ நம்ம இதை முடிச்சிட்டோம், 2 weeks, எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, புண்ணெலாம் நல்லா ஆறிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் திஸ் இஸ் வென் இந்த கட்டிக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதே வந்து பினைன் கட்டியாக இருந்ததுன்னா, நான் கேன்சரஸ் கட்டியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் முக்கியமான கேள்வி வந்து மிச்சம் இருக்கா இல்லையா, இஸ் ஆர் எ ரெசிடியூ. சப்போஸ் மிச்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது திருப்பி வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக வளரும்ல, பட் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஜென்ரல் இது பினைன் கட்டிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் இது வந்து வளரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது லொக்கேஷனையும் பொறுத்து வளருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் அட்ஜுவன்ட் தெரப்பினாக்கா ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி, இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு புற்றுநோய் அப்படிங்கிற இதில் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இது 3 தான் 3 pillars. இதுதான் வந்து முக்கால்வாசி டியூமர்ஸுக்கு, வித் பினைன் ஆர் இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ ஒரு ரெசிடியூ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது வளருதுன்னு தெரிஞ்சாக்கா ஃபர்தராக வந்து ரேடியேஷன் கொடுக்கலாம். ஜென்ரலி பினைன் கட்டிகளுக்கு வந்து கீமோதெரப்பி கிடையாது, எக்ஸப்ட் அகைன் ஃபார் பிட்யூட்ரி கட்டிகளுக்கு. சில விதமான ப்ரொலாக்டினோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகளுக்கெல்லாம் வந்து நம்ம மெடிசன் கொடுத்தா இதை கரைக்கக்கூட முடியும். ஸோ இது மாதிரி இருக்குது. சப்போஸ் இது வந்து ஒரு கேன்சர் கட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா எப்படியாக இருந்தாலுமே நம்ம வந்து ரேடியேஷன் கொடுத்து தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் ஏஜ் பார்த்துக்கணும், 5 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் தர முடியாது. பட் ரேடியேஷன் தெரப்பி இஸ் அன் அப்சல்யூட் மஸ்ட். வெவ்வேறு கட்டிகள் வெவ்வேறு ப்ரொபென்சிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில எப்பன்டைமோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள் வந்து நீங்கள் ரேடியேஷன் கொடுத்தா பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து சர்ஜரி இஸ் த மெயின் ஸ்டே. கார்டோமான்னு சொல்லக்கூடிய சில கட்டிகளுக்கு வந்து கன்வென்ஷனலாக கொடுக்குற ரேடியேஷன் வந்து வேலை பண்ணாது. அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த ப்ரோட்டான் பீம் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் அதுக்கு யூஸ் ஆகும். மற்ற இதுக்கு வந்து ஃபோக்கஸ்ட் ரேடியேஷன் இது மாதிரி நிறைய இருக்குது. சில விதமான கட்டிகளுக்கு வந்து கீமோதெரப்பியும் இருக்குது. ஸோ இந்த கீமோதெரப்பியில் வந்து சில இப்போ கொஞ்சம் அட்வான்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 வருஷமாக டெமாசோலமைடின் அப்படிங்கிற ஒரு மருந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு கேம் சேஞ்சிங் கீமோதெரப்பி அப்படிங்கிறது வந்து இன்னும் அட்லீஸ்ட் பிரெயின் கேன்சரில் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. பட் இப்போ வந்து நிறைய டார்கெட்டட் தெரப்பீஸ், ஜெனட்டிக் தெரப்பீஸ், இம்யூன் தெரப்பீஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாக தெரிய ஆரம்பிக்கல. தி ஆர் ஷோயிங் ப்ராமிசிங் ரிசல்ட், பட் ஃப்யூச்சரில் வந்து இது வரும். ஸோ முக்கியமான கேள்வி அவங்க பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, திருப்பி இது வருமா வராதா அப்படிங்கிறது. கேன்சர் அப்படிங்கிறத வரைக்கும் நிச்சயமாக வரும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அட் த சேம் டைம் என்ன ஒவ்வொரு கட்டிக்கும் வந்து வாட் இஸ் a 5-year சர்வைவல், 5 வருஷத்தில் இது திருப்பி வரத்துக்கான சான்ஸ் என்ன, இல்லாட்டி 1 வருஷத்துக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் என்ன, இந்த மாதிரி டேட்டா தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளயோபிளாஸ்டோமாவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 5 இயர் சர்வைவல் அதுலேயும் இருக்குது. பட் ஜென்ரலாக நம்ம வந்து அது 1.5 to 2 years அது சர்வைவல்னு சொல்லுவோம். கிளயோபிளாஸ்டோமாவில் இட்ஸ் மோஸ்ட் சீரியஸ் திங். பட் அதே வந்து 5 இயர் சர்வைவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு 5 to 10% ஆஃப் த பீப்புள் சர்வைவ் ஈவன் அப் டு 5 years. ஸோ அதனால் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து வி ஹேவ் டு கிவ் தம் அ ப்ரோக்னோசிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இருக்குது. அப்படி இத்தனை நாளில் நம்ம திருப்பி இது வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கூடவே வந்து நம்ம வி ஹேவ் டு ரெகுலர் ஃபாலோ அப் பண்ணணும். இது வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த வி ஹேவ் டு ஃபினிஷ் த கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி முடிச்சுட்டு ஃபர்தர் ரெகுலர் ரேடியேஷன் ஃபாலோ அப் வந்து பார்க்கணும். ஸோ திருப்பி ஏதாவது வர ஆரம்பிக்குதா, வர ஆரம்பிச்சதுனாக்கா அது சின்னதாக இருக்கும்போதே திருப்பி செகண்ட் சர்ஜரி பண்ணி எடுக்க முடியும். சம்டைம்ஸ் எடுக்க முடியாத லொக்கேஷனில் வந்ததுனாக்கா இட்ஸ் ஹார்டில் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். த சர்ஜரி அப்படிங்கிறது கேன்சரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். இட்ஸ் நாட் த கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இட்ஸ் அ ஹியூஜ் டீம் ஒர்க். மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு படி ஏறினா தான் அடுத்த படி என்ன இருக்குன்னே நம்மளை வந்து கரெக்டாக சொல்லிட முடியும். அது ஸோ எஸ் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஃபேமிலி அண்ட் த பேஷண்ட் அக்கார்டிங்லி. ஓகே டாக்டர், இப்போ இந்த மூளையில் புற்றுநோய் கட்டிகள் எல்லாமே வருதில்ல, இதுக்கான ஸ்பெசிஃபிக் காரணம் ஏதாவது இருக்கா? பெருசாக ஒன்றும் இல்லை. புற்றுநோய் அப்படிங்கிறதுக்கு வந்து பெருசாக எந்த விதமான காரணமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அந்த ஹிரோஷிமா நகாசாக்கி இதில் வந்து தே ஃபவுண்ட் அ லாட் ஆஃப் டியூமர்ஸ். பட் அது கூட வந்து மோர் ஆஃப் பிளட் கேன்சர் அந்த மாதிரி இது பண்ணாங்க. பிரெயின் கேன்சர் இஸ் ஆல்சோ ப்ரொபன்சிட்டி இருக்குது. முன்ன ஒரு காலத்தில் வந்து ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கேல்பில் வரும். அதுக்கு வந்து ரேடியேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட பிரச்சனை தெரியாத இருந்த காலத்தில், ஐம் டாக்கிங் அபவுட் தி 19th or 18th century. அப்போ அந்த ரேடியேஷன் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து கடைசியில் பார்த்தாக்க எல்லாருக்கும் மெனிஞ்சியமா வந்தது. ஸோ ரேடியேஷன் இஸ் அ டெஃபினட் காஸ் ஃபார் டியூமர்ஸ். பட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம காமனாக கேட்குற கேள்விகள் வந்து செல்ஃபோன் பேசினா வருமா, வீட்டுக்கு மேலே டவர் இருந்தாக்கா கேன்சர் வருமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அட்லீஸ்ட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் அஸ் சச். தேர் இஸ் ஸோ மச், நிறைய ஸ்டடி இருக்குது. பெருசாக எந்த எவிடன்ஸும் இல்லை. அதே மாதிரி தான் நான் இது மாதிரி சாப்பிட்டேன், இந்த மாதிரி எனக்கு தலையில் அடிப்பட்டதுனால இந்த கேன்சர் கட்டி வந்திருக்குமா? இல்லை. நான் ஏதோ சாப்பிட்டேன் அதனால் வருமா? இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆனதுனால வருமா? கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்விகள். இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆன்சர் கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான். த ஒன்லி திங் தட் இஸ் கிளியராக என்ன இருக்குன்னாக்கா ரேடியேஷன். அது இல்லாமல் என்டையர்லி டிஃப்ரெண்ட் நோட் ஜெனட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் ஒரு மூளைக்கட்டி அதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. லிஃப்ரோமானி சிண்ட்ரோம் இல்லாட்டி நியூரோஃபைப்ரோமட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் ஜென்ரல் ஜெனட்டிக்காக வரக்கூடிய கட்டிகள் முக்காவாசி ஒரு ரேதர் 95% பினைன் கட்டி, நான் கேன்சரஸ் கட்டியாக தான் இருக்கும். கேன்சரஸ் கட்டி ஜெனட்டிக்காக வரதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 ரேர். இல்லைன்னு கிடையாது, இருக்குது, பட் வெரி வெரி ரேர். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கேன்சர் வந்துச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா நம்மளால் வந்து தெர் இஸ் நோ ரீசன். வி கேன் கால் பேட் லக். பட் அதர்வைஸ் ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படிங்கிறது வந்து கேன்சருக்கு பொருந்தாது. பினைன் லீஷன்ஸ் இட்ஸ் பாசிபிள். ஓகே டாக்டர், இப்போ ஃப்யூச்சரில் மூளை புற்றுநோய் கட்டிகளுக்கான சிகிச்சை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, சயின்ஸ் பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் எல்லாமே போயிட்டுருக்கு. வி ஆர் கெய்னிங் மோர் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 5% ஆஃப் த பீப்புள் கிளயோபிளாஸ்டோமாவில் இருக்கிற கூட 5 வருஷம் சர்வை வராங்கன்ட்டு. அது ஏன் அப்படிங்கிறது வந்து புரியலை. இப்போ ஒரு கிவன் செட் ஆஃப் ஜெனட்டிக் கோடு இருக்கிறவங்க ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இது வந்து சிலது ஏன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிய நம்மளால் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட்டை கஸ்டமைஸ் பண்ண முடியும். எந்த ஒரு கண்டிஷனுக்குமே வந்து சர்ஜரிங்கிறது வந்து ஃபஸ்ட் தீர்வு கிடையாது. இஃப் தேர் இஸ் அ மெடிக்கல் நான் சர்ஜிக்கல் தெரப்பி ஏதாவது இருக்குன்னாக்கா அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக வந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் இப்போ கேன்சர் ரேடியேஷன் எல்லாத்துக்குமே சைட் எஃபெக்ட் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு பேலன்ஸ் எவ்ரி திங் அவுட். பட் இஃப் தெர் இஸ் சம்திங் ஒரு இப்போ ஜெனட்டிக் தெரப்பிலாம் ஃப்யூச்சரில் வந்து இப்போல்லாம் வந்து கேன்சர் வேக்சின்ஸ் எல்லாம் வந்திருக்கு யூஎஸில். பட் அதெல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்மளால் இப்போ போலியோங்கிறதே நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி கேன்சரை ஃப்யூச்சரில் இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம், அதுக்கெல்லாம் இப்போ கிடையாது. பட் கேன்சர் வேக்சின்ஸ் டியூமர்ஸ் வரதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஜெனட்டிக் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணுமே தவிர வந்து கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பண்ணுறதை விட வரதுக்கு முன்னாடியே தடுத்தாக்க தட் வில் பி த ஐடியல் ட்ரீட்மெண்ட். இட் மைட் ஹேப்பன், ஐ எம் ஷூர் இட் வில் ஹேப்பன். பட் இப்போதுக்கு அது கிடையாது. பட் ஃப்யூச்சர் என்னோட இது என்னன்னாக்கா சர்ஜரி இந்த ஒரு கேன்சர் அந்த கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு கண்டிஷன் வரவிடாமல் தடுக்கணும்.
That will be the main kind of treatment. Plus there are ultrasound therapies. என்னென்னமோ நிறைய புதுசாக வந்து தான் இருக்குது. We have to keep abreast of it. ஒரு ஓப்பன் மைண்டோட புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்குன்றதுனால உடனே அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதும் கிடையாது. இல்லை இத்தனை நாள் நான் இதான் பண்ணிகிட்ருக்கேன், இது அதனால் இது வேஸ்ட் அப்படிங்கிறதும் கிடையாது. We have to have an open mind. புதுசாக அடுத்தவங்க பண்ணுற தப்புல நம்ம கற்றுக்கணும். ஸோ உலகம் பூரா வந்து டெஸ்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. We have to be abreast of it. There is a lot of promise. பட் ஃப்யூச்சர் சர்ஜரி அப்படிங்கிறது பார்க்குறது இப்போதைக்கு என்னென்னா we are approaching zero mortality. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மூளை சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லைஃப் சென்டென்ஸ். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு 4-5 years பேக் there was ஒரு தமிழ் மூவியில் கூட வந்து ஒரு பிரெயின் கேன்சர்னு சொன்ன உடனே இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் everyone will act as if it's a death sentence. அப்படி கிடையாது. Now we are approaching zero mortality. Surgical risks அப்படிங்கிறது வந்து இப்போ it's almost nil. That should be our, as a surgeon, that will be my aim. But as a researcher and as a medical personnel and as a neuroscientist, அடுத்த இது வந்து வரதே நிறுத்தணும். So this is how I see the future. டாக்டர், இப்போ இந்த மூளை புற்றுநோய் கட்டிக்கும் சரி, புற்றுநோய் அல்லாத கட்டிகளும் சரி, இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டையும் அவங்களோட ஃபேமிலியும் நீங்கள் எப்படி தயார்படுத்துவீங்க? ஸோ கேன்சர் அல்லாத கட்டிகள் பற்றி பேஷண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லாட்டி ஃபேமிலிக்கிட்டேயோ பேசுகிறது ஒரு ஈவன் பேஷண்ட் கிட்ட பேசுகிறது வந்து இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். எனக்கு அந்த மொமெண்ட் நீங்கள் அது கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க மனசில் இருக்கிற பயம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 90% அது வந்து குறைஞ்சிரும். அந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ட்ரெடட் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஸோ அது நம்ம இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே வந்து அவங்க அதுக்கப்புறமா வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இட்ஸ் மோர் ப்ரொசீஜரல், இப்படி பண்ண போகிறோம், இதனால் இந்த ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். பட் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து we have to tell them what is கரெக்டாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வாட் இஸ் த சர்வைவல், என்னெல்லாம் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பட் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ ஃபீல் இஸ் இப்போ ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் லிமிட்டட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குற எவ்ரி மந்த், மாதம் அல்லது வருஷம், இட் ஹாஸ் அ பெட்டர் மீனிங், இட் ஹாஸ் மோர் மீனிங். தென் இப்போ நம்மளை விட இப்போ த வேல்யூ ஆஃப் 1 year நம்மளை விட அவங்களுக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்போது வந்து அதுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். ஸோ வில் ஹாவ் டு ஆஃபர் தம் இது கேன்சர் ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் அன் என்டையர்லி ராங் ஆட்டிடியூட். ஸோ தட் இஸ் வை வி ஹேவ் டு கிவ் த ஆப்ஷன், அட் த சேம் டைம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதனால் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க அந்த இருக்கிற அந்த டைம் தே ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல், ப்ரொடக்டிவ் அண்ட் ஹாப்பி. ஸோ இதையும் வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்டையும் நம்ம வந்து சொல்லணும். ஃபேமிலி ஷுட் ஆல்சோ பி கிவன் தட் ஹோப். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிஜெக்டடாக இருந்தாக்க பேஷண்ட் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் டீம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது தட் டீம் இன்க்ளூட்ஸ் த பேஷண்ட் அண்ட் இஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களுமே வந்து அதே அளவுக்கு ஒரு 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 எந்தூசியாசம்னு சொல்ல முடியாத ஒரு ஈகர்னஸ் இருக்கணும் அவங்களுக்கும். அவங்களும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற வரும்போது தான் நம்மளால் வந்து எதையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி டோன்ட் லூஸ் ஹோப். சயின்ஸ் இஸ் எவால்விங். அண்ட் இப்போ நம்ம கேன்சர் நினைக்கிற பல கட்டிகள் வந்து சம்டைம்ஸ் கேன்சர் இல்லாமையும் இருந்திருக்கு. என்கிட்ட வந்து ஒரு என் ஸ்டேஜ் பயங்கர கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணி இட் வாஸ் அ நான் கேன்சரஸ் கட்டி கடைசியில். இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ அதனால் பட் திஸ் இஸ் ஒன்லி அன் எக்ஸப்ஷன், இட்ஸ் நாட் அன் எக்ஸாம்பிள். பட் அது ஸோ அதனால் வந்து இந்த மொமெண்ட் ஒரு கட்டி ஒரு ஸ்கேனில் பார்த்த உடனே வந்து ஆல் ஹோப் இஸ் லாஸ், இனிமேல் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ராங் ஆட்டிடியூட். இதை தான் ஃபஸ்ட் திங் வி ஹேவ் டு சே. தேர் இஸ் அ நான் கேன்சரஸ் கட்டியும் இருக்குது வித் அன் எக்ஸலன்ட் ப்ரோக்னோசிஸ். கேன்சர்லேயும் பல கிரேட்ஸ் இருக்குது. லோ கிரேட்ஸ் எல்லாம் வந்து தே ஹேவ் அ வெரி லாங் சர்வைவல், லைக் 15-40 year சர்வைவல்லாம் கூட இருக்குது சில லோ கிரேட் கேன்சருக்கு. எஸ் தெர் ஆர் வெரி பேட், எஸ் தெர் ஆர் சர்டன் வெரி பேட் கேன்சர்ஸ், வி ஹேவ் டு டீல் வித் தெம். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரமாக வந்து மூளையில் வரக்கூடிய புற்றுநோய் கட்டிகள் பற்றியும் புற்றுநோய் அல்லாத கட்டிகள் பற்றியும் தெளிவான விளக்கத்தை தந்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.